இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு லக்னம், தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது? கிரக அமைப்பு மூலமாக சாதகமான கர்மாவும், சாதகமற்ற கர்மாவும் எப்படி இந்த வாழ்க்கை சம்பவங்களாக வரப்போகிறதுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஆஹ், இது மாதிரியான மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு கிரகமும் எப்படி எந்த அளவுக்கு டிகிரியில் சேர்ந்துருக்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய கர்ம வினையை அமைகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு தனுசு லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய சந்திரன், யோகமான கிரகமாகிய செவ்வாயும் சூரியன் தான் யோகமான கிரகமாக வருகிறார். அதில் செவ்வாய் மிகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமான அந்த 7 வருட காலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் பாருங்கள், 6 வருடமாக இருந்தாலும் அவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறார். இந்த செவ்வாய் சனி ராகுவோட சேராமல் தனித்து அல்லது சந்திரமங்கல் யோகம் என்று சொல்லப்படுகிற சந்திரனோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி சூரியன் சனி ராகுவோட சேராமல் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை பெற்று, குரு பார்வை பெற்று, சுக்கிரனை அஸ்தங்க பண்ணுற அமைப்பெல்லாம் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார், சூரியனும் சனியும் சேர்வது கொஞ்சம் தவறு, எந்த அளவுக்கு சேர்ந்துருக்காங்க எல்லாங்கிறதெல்லாம் பாருங்கள். செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ராசி அதிபதி ஆகிய குரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்படாமல் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுலாம் நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி, அதே மாதிரி சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி சுமாரான பலனை கொடுக்கக்கூடியது. அது குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6க்கும் 11 லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய தனுசுக்கு எதிர்மறையான கிரகமாக வருவதனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள், நம்ம கடன், நோய், வம்பு, வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கல்யாண விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் குருவோட ரொம்ப க்ளோஸாக சேரும் பொழுது, நம்ம ஒரு 5 டிகிரி சேரும் பொழுது இல்லற வாழ்க்கை, குழந்தை விஷயத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே மாதிரி சுக்கிரன் சனியோட சேரும் பொழுது அதோட இதை கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி கேதுவோட சேரும் பொழுது காதல், திருமணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு அமாவாசை சந்திரனோட சேர்வதும் சுக்கிரனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு திருட்பலம் குறைவை குறிக்கக்கூடிய அமைப்பாக போய் கடன், நோய், வம்பு வழக்கு மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. வரவே கூடாத திசையாக சுக்கிர திசை தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு 20 வருடங்கள் வருகிறார். ஓரளவுக்கு ஒரு குருவின் பார்வை 5ஆம் பார்வையை 9ஆம் பார்வையை பெற்று ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் பாதிப்பாகி அமாவாசை சந்திரன், சனி பார்வை, இருள் சந்திரன், இருள் கிரகத்தோட தாக்கத்தில் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கும் பொழுது அந்த பாவமாகிய கடன், நோய், வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவராக வந்து விடுகிறார். ஸோ அது எது மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் வைத்து தான் உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்த நேரத்தில் பாதிக்கப்பட போகிறோம், எது மாதிரி கர்ம வலைகள் நமக்கு நல்லது, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்காங்க, எந்த நட்சத்திரத்துக்கு இது, உங்களோட ஸ்தானபலம், திக்பலம் ஒரு கிரகம் எப்படி இருக்குது, சனியும் சூரியனும் சேராமல் இருந்தால் நல்லது, சந்திரனும் சனியும் சேராமல் இருக்கிறது நல்லது, ஒளி கிரகமாகிய சூரியன், சந்திரன், ராகுதோட சேராமல் இருக்கிறது நல்லது. இது மாதிரி பல விஷயங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அப்படிங்கிறத பொறுத்தே உங்களுடைய கர்ம வினைகள், கர்ம பலன்கள்லாம் செயல்பட போகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நல்லாவே வாழ்க்கையில் ஒரு மாதிரியான சில விஷயங்கள் பார்த்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அப்படி எடுக்கலாம். இது பொதுவான பலன் தான். நீங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரை போட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டு இன்னும் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கும் பொழுது ஒன்றுமே வாழ்க்கையில் நீங்கள் எது மாதிரி விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய டைம்லைன்ஸ் என்ன குறிக்குது, உங்களுடைய யோகமான தசை, யோகமான தொழில், யோகமான வேலை, யோகமான படிப்பு என்ன, எந்த துறை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, எந்த துறை உங்களுக்கு சரியாக வராது,
தொழிலா, வேலையா, வெளிநாடா, வெளி மாநிலமா, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகம் காட்டுது? ராகு கேதுகள் சம்மந்தப்படுகிறதா, அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்படுகிறதா, எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஒத்து வருது? எப்போ வந்து அஷ்டம சனி, ஏழநாட்டு சனிலாம் முடியுது, எப்போ நம்ம கடன் அடையும், எப்போ நம்ம செட்டில் ஆகும், அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் எதையும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய தசைகள் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய யோக அமைப்பு, நம்மளுடைய ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு வருகிறது. அந்த கர்மா அப்படி தான் செயல்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள், அதாவது யோகமான கிரகங்கள் நல்ல காம்பினேஷன் இருக்கிறப்போ நல்ல அமைப்புகளும், யோகமான கிரகங்கள் பாதிப்பாக இருக்கும் பொழுது யோகங்கள் குறைவாகவும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பாகவும், சுமாரான கிரகம் வந்து நன்றாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவாகவும், சுமாரான கிரகங்கள் நம்ம பிரச்சனைக்குள்ள மாற ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்பு அதிகமாகி வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நமக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு யோகமான கிரகம் என்ன, யோகமான தசைகள் என்ன, எது மாதிரி கிரகங்கள் எது மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் பெற்றிருக்கிறார், நமக்கு என்ன மாதிரி அமைப்பு நல்லா இருக்குதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து சமய விரயங்கள், பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வந்து படிப்படியாக பொது சும்மா எடுத்தமாக கவுத்தமாக இல்லாமல் படிப்படியாக முன்னேறி ஒருபடி ஒரு நாளும் ஒரு படி மேலே போய் ஒரு விஷயத்துலையும் மேம்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு செம்மையான ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பொட்டென்ஷியலை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கிரகங்கள் உங்களுடைய லக்னம் ராசி துலாமுக்கு என்ன வருகிறது, யோகம் இல்லாதது எப்படி இருக்குது, அதை எப்படி கடக்கிறது, அது என்ன மாதிரி காம்பினேஷன் இருந்தால் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், துலாம் லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், கடைசி 2 பாதம், அப்புறம் விசாக நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தில் பிறந்த நீங்கள் துலாம் லக்னம் ராசியாக இருக்கும் பொழுது உங்களுடைய யோகமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி அண்ட் புதன். சனி திசையும் புதன் திசையும் அருமையான திசைகளாக வருகிறது. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். சனி வந்து ராகு சூரியனோட சேர்வது தவறு, செவ்வாயோட சேர்வது அவ்வளோ நல்ல நன்மையை கொடுக்காது. ஆனால் குருவோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, இதெல்லாம் அற்புதம். கேதுவோட சேருவதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ சனி வந்து இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே சனி திசை யோகமாக இன்னும் யோகமை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் வந்து குருவால் திட்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரன் பார்வையில் பெற்று அதே சமயத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்களை துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஆனால் புதன் செவ்வாயோட சேர்ந்திருந்து ராகுவோட ஒரு 15 டிகிரி 10 டிகிரி சேர்ந்திருந்தா கொஞ்சம் அதோட காரத்துவமாகிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், நல்ல பேச்சு திறமை, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஐடி சாஃப்ட்வேர், இது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் பொழுது அந்த துறையில் நல்லா மேலே வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராகு சனி சூரியனோட சம்மந்தம் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். புதன் ராகுவோட சேர்வது தவறு, சனியோட சேர்ந்தாலும் கொஞ்சம் குறையும் அதோட படிநிலை. அதே மாதிரி செவ்வாயோட சேர்வதும் அவ்வளோ நல்லதில்லை. இதே மாதிரி குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும். சனியும் கொடுப்பார், புதனும் கொடுப்பார். ராஜயோகம் பல மடங்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வயசு நல்ல ஒரு 25-30 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசை நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையில் வரும்பொழுது அற்புதமான பல நன்மைகளை கொடுப்பார். நம்ம துறையில் நம்ம முதன்மையான ஒரு நபராக கொண்டு வர கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு
பொதுவான ஒரு அமைப்பு சனி புதன் அமைப்பு, எது மாதிரி சாதகம் எது மாதிரி அமைப்பு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதே வந்து அவயோக கிரகம் துலா லக்னம் துலாம் ராசிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா குரு. குருங்கிற தசை வந்து ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ குரு பாருங்க அவயோக தசையாக ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரும் பொழுது ராகுவோட ஒரு 10 டிகிரியில் போய் குரு மாட்டிட்டாருன்னா குரு சண்டால யோகமாகி நல்ல ஒரு அமைப்புகள் இருக்காது. குரு திசை பாடாப்படுத்தும். ஆனால் குருச்சந்திர யோகத்தில் இருக்கார், குரு செவ்வாயோட இருக்கார். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னா நல்ல விஷயமாக இருக்கும். கேதுவோட சேர்ந்திருந்தாலும் கேல யோகமாக நல்ல அமைப்புகள் உண்டு. ஒரு அவயோகத்தை சில படி குறைப்பார், நம்ம பிரச்சனைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு சுமாரான திசையாக கொடுப்பார். அப்படிங்கிறத நம்ம கர்மாவின் அடிப்படையில் இந்திய வேதத்தோட அடிப்படையிலான விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிரக சேர்க்கையில் தான் கர்மா வருதே ஒழிய எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற பொறுத்து வரல. ஸோ கிரக சேர்க்கையில் இதே வந்து குரு சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்ல பலனும் குருவுக்கு மிகவும் சுமாரான பலன்களும் கிடைக்குது. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது வந்து ரெண்டுமே பிரச்சனை. பித்ருகாரகனாகிய சூரியனும் பிரச்சனையாகிறார், சனிங்கிற யோகமான கிரகம் பாதிப்புள்ளாகிறார். அது பலன் கொடுக்க முடியாமல் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் கொடுக்குறார். ஸோ இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான அமைப்பு. உங்களுடைய நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சந்திரன் அது மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கும். அவர் கொஞ்சம் நல்ல சேர்க்கையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களாகவும் இன்னுமே பாதிப்புள்ளான இது மாதிரி அவயோக காம்பினேஷன் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது என்ன பாதிப்பு என்னங்கிறதுலாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் எப்படி வரக்கூடிய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் அமைப்போம், எந்த நேரத்தில் வெளிநாடு போவோம், குழந்தை பேரு, கல்யாணம், எல்லா விஷயங்களும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அன்றாட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக நமக்கு கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கிரகங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ அமைப்பு எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, கிரக சேர்க்கை எப்படி யாருக்கு யார் ஒன்று ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து போட்டு அதை நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது உள்ளமே வந்து அப்சல்யூட்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்குக்கு வேணுங்கிற டைம் லைன்ஸை எப்படி ஒரு கூகுள் மேப் ட்ராவல் பண்ணுறவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எதை காட்டுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி கிளாரிட்டி கொடுத்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செயல்பட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.